ஹலோ நண்பர்களே, இந்த ட்ரூ ஸ்டோரி எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் 2 மில்லியன் குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, 1951 14 வயசு பையன். அவன் பேர் ஜேம்ஸ் ஹாரிசன். அவனுக்கு ஒரு நாள் லங்ஸில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால அவன் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அவனுக்கு 13 யூனிட் பிளட்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவன் அலையாத இடமே கிடையாது. யாருன்னே முகம் தெரியாதவங்க அவனுக்கு அந்த பிளட்டை கொடுத்து உதவியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணான். 18 வயசில் அவன் எல்லாருக்கும் பிளட் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே அவன் உறுதிமொழி எடுத்துக்கிட்டான். 1960 நிறையா குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அது என்ன டிசீஸ்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்ன டிசீஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த டிசீஸ் பேர் தான் ரீசஸ் டிசீஸ். இது பச்சிளம் குழந்தைகளை அட்டாக் பண்ணுது. ரீசஸ் டிசீஸ் யார் பிளட்ல இருந்தாச்சும் ஆன்டிபாடி எடுக்கணும். அதனால டொனேட் பண்ண அனைத்து பிளட்டையும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அப்போ ஒரே ஒரு பிளட் மட்டும்தான் அதுக்கு ஆன்டிபாடியாக மேட்ச் ஆகுது. அந்த பிளட்டோட சொந்தக்காரர் தான் ஜேம்ஸ் ஹாரிசன். ஜேம்ஸ் ஹாரிசனோட பிளட்டு மட்டும்தான் அதுக்கு ஆன்டிபாடியாக செயல்படுது. டொனேட் பண்ண ஆரம்பித்து 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 60 வருஷம் டொனேட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 1173 டொனேஷன் பண்ணியிருக்காரு. 2 மில்லியன் பேபிஸை காப்பாற்றிருக்காரு. அவருக்கு வேர்ல்டு ரெக்கார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் 17 பிப்ரவரி 2025 இறந்துட்டார். அவர் இறந்தாலும் அவர் அனைத்து பேரோட மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு.